ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி 4 தேர்தல் வழக்கு வந்து அவர் மேல போட்டிருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுயேட்சையா வந்து போட்டிட்டாங்க. அப்போ தேர்தல் பிரச்சாரத்தப்போ அவர் வந்து தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறிட்டதா வந்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் வந்து இந்த டைமுக்குள்ளதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்தது. ஆனா அவர் நைட்டு 10 மணிக்கு மேல வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினதாவும், தேர்தல் பிரச்சாரத்தப்போ வந்து வெடி வெடிச்சதாவும், இவ்வளவு வாகனங்கள் தான் வந்து போகணும் அப்படின்னு இருக்கும்போது அதையும் மீறி அதிகப்படியான வாகனங்கள் வந்து அந்த இடத்துல போனதாவும் அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதனால இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் வந்து நடந்துச்சு. இதுக்காக 4 இடங்கள்ல அவர் மேல வந்து வழக்கு பதிவு போட்டிருந்தாங்க. பரமக்குடி, திருப்புல்லானி, திருவாடனை, கீழக்கரை இந்த 4 இடங்கள்ல தான் வந்துட்டு அவர் மேல வந்து வழக்கு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த கேஸ வந்து சென்னையோட ஹைகோர்ட் நீதிபதியான ஜெகதீஷ் சந்திரா அவங்க தான் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணிட்டு தான் இந்த 4 தேர்தல் வழக்கை வந்து இப்போ ரத்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ திமுகவோட கூட்டணியில வந்ததுக்கு அப்புறமா நடந்ததுனால ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் வந்து இந்த வழக்கை வந்து ரத்து பதிவு பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல வந்து அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க.